மெஸ்ஸி கிட்ட நீங்க எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது அவர் கோல் அடிச்ச உடனே ரெண்டு கையை மேல தூக்கி காட்டுவாரு. எதனால இப்படி பண்றாரு, இதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படிங்கறத ஷார்ட்டா சொல்றேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே இது மெஸ்ஸியோட ஒரு ஐகானிக் செலிப்ரேஷன்ங்கிறது தெரியும். ஆனா இந்த செலிப்ரேஷனுக்கு பின்னால இருக்க ரீசன் தெரிஞ்சா மெஸ்ஸி மேல இருக்க ரெஸ்பெக்ட் இன்னும் அதிகமாகும். அதாவது மெஸ்ஸிக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும்போது ஃபுட்பால் மேல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனா அங்கதான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. அதாவது மத்த பசங்களை கம்பேர் பண்ணும்போது மெஸ்ஸி ரொம்பவே சின்ன பையனா இருக்காரு. ஹைட்டும் அந்த அளவுக்கு கிடையாது. இதனால பக்கத்துல அங்கங்க லோக்கல்ல நடக்கிற மேட்ச்ல எல்லாம் மெஸ்ஸியை சேர்த்துக்கவே மாட்டாங்களாம். அந்த டைம்ல ஒரு லேடி போயிட்டு டீம்மேட்ஸ் அங்க இருக்க கோச் கிட்ட அவனை விளையாட விடுங்க, நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவன் நல்லா விளையாடுவான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த லேடி வேற யாரும் இல்ல, மெஸ்ஸியோட பாட்டி தாங்க. அந்த கோச்சும் மெஸ்ஸிக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. அன்னைக்கு ஃபீல்டுக்குள்ள போன அந்த சின்ன பையன் எல்லாரையுமே அசர வைக்கிறான், கோல் அடிக்கிறான், பாக்குறதுக்கே பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கான். மெஸ்ஸியோட பாட்டிக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு என்னோட பேரன் ஒரு ஆர்டினரி பிளேயர் கிடையாதுங்கிறது. அந்த டைம்ல எல்லாம் மெஸ்ஸி ஃபுட்பால் கோச்சிங் போகணும்னா இவங்க பாட்டி தான் அவரை கூட்டிட்டு போவாங்களாம். சொல்ல போனா மெஸ்ஸியோட ஃபுட்பாலை ஃபர்ஸ்ட் நம்பினது அவரோட பாட்டி தாங்க. பட் கஷ்டமான விஷயம் என்னன்னா மெஸ்ஸி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க பாட்டி இறந்து போயிடுறாங்க. தன்னோட பேரன் அர்ஜென்டினா ஜெர்சில வேர்ல்டு கப் ஜெயிச்சதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுங்க. அதனாலதான் மெஸ்ஸி ஒரு டைம் கோல் அடிக்கும் போது ரெண்டு கையை மேல தூக்கி அவங்க பாட்டியை நினைச்சு செலிப்ரேட் பண்ணுவாராம்.